கிண்ணக்கோரை நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. எஸ், ரொம்ப அவசரமான இஷ்டம் வந்து நீங்கள் வந்து நிற்கிறதுக்கா. ஆக்சுவலி கிண்ணக்கோரை வந்து அடுத்தது ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ் பேர் என்ன அது கேட்டு போராட்டி. ரிஷி, இதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் இருக்கு, அந்த வில்லேஜ் பேர் என்ன? இந்த வில்லேஜ்க்கு அப்புறம் ஒன்று இருக்குல்ல, இரிசிகையா? ஓகே. இந்த வழி தான் போனா லைக் அந்த கேரளாவும் தமிழ்நாடு பார்டர் கிரியேட் தெரியும். ஓ, இந்த ரைட்லையா? ஆஃப் ரோடிங் சொன்னல ஆனக்கட்டி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த வழி தான் போணும். ஓகே ஓகே. அது வரைக்கும் வேணா போய்க்கலாம் பைக் எடுத்து. அது வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு மேலே நடந்துட்டு போகணும் நம்ம. ரொம்ப டிஸ்டன்ஸா? ரொம்ப இல்லை, கொஞ்சம் டயர்டாயிருவோம். இதுதான் ப்ரோ சொன்னல அந்த இது ஆனைக்கட்டிக்கு நடந்துட்டு போகிற வழி. இந்த வழி போனால் தான் ப்ரோ இப்படி கீழே மாதிரி இருக்கு. ஆமாம், இப்படி கீழே இறங்கினா இல்லை பாதி வரைக்கும் ரோடு மாதிரி, எஸ்டேட்லாம் முடிகிற வரைக்கும் ரோடு மாதிரி இருக்கும். அதுலேருந்து அப்படி ஃபுல்லாக ஒத்தடி பார்க்கலாம். ஒன் வே அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அது நல்லா இருக்குது. இப்படி கீழே இங்கேருந்து ரைட் எடுத்து கீழே போனால் அங்கே போயிடுவோம் நம்ம டேரெக்டாக கேரளா போயிடுவோம். இதுதான் ப்ரோ கிண்ணக்கோரை இன்கோ ஃபேக்ட்ரி. இதுதான் ஃபேக்ட்ரி தான். இங்கே இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் கரண்ட் சப்ளை இருக்குது. ஏன்னா ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால தான் எல்லாமே மேக்ஸிமம் இயங்கிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபேக்ட்ரி உள்ளே போனால் அது ஒரு நாள் நம்ம இன்னும் உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். டாடி உள்ளே தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியா? ஓ, நைஸ் நைஸ். ஓகே. ஓ, உள்ளே போனால் டீ ப்ரொடக்ஷனு இது மட்டும்தான். மற்றபடி ஒன்றும் பெருசாக. ஆனால் இருக்கிறதுனால தான் இங்கே ஃபுல்லாக மேக்ஸிமம் இவ்வளோ ஸ்கூலு கிரவுண்டு அதெல்லாம் மேக்ஸிமம் அதனால தான். வாங்க அப்படி கீழே. ஓகே, இது இஸ் த கிண்ணக்கோரை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இங்கே தான் அந்த ஃபேக்ட்ரியில் தான் டீஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி டீ இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதான் இன்னொரு வாட்டி வாங்க, டைமோடு வாங்க, அவங்கள உள்ளே கூட்டே போய் காட்டலாம். அவரோட ஃபாதர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம அப்படின்னாரு. சிகை. ஓகே, நம்ம இருக்கிறதா ஹிரியசிகை. இதுதான் வந்து கடைசி அப்படியா? ஓகே, நமக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. Rishi is highly influential in this area, I guess. Hiriyasigai is the last. We have entered the last village of Nilgiris, and we get to see this place. நமக்கு தான் luck in the view பார்க்கறது. Not everybody is allowed to enter this area. Oh. ஹிரியசிகை. புரியல. Okay, so we are here at the last village of Nilgiris, that is Hiriyasigai.
ஸோ இந்த இடத்துக்குள்ள வரதுனாக்கா அவுட் சைடர்ஸ் வர முடியாது. பட் நமக்கு லக்கு வந்து ரிஷி இருந்தனால வே கார்டன். ரிஷி வந்து இந்த ஏரியா ரொம்ப ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் போல இருக்குது. ரிஷி வந்தாலே குட் மார்னிங் ஆஃபீஸர் நல்லா நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பேரிகேட் பண்ணிவிட்டு யார் என்னன்னு கேட்க வந்தாங்க. ரிஷியை பார்த்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் த லாஸ்ட் வில்லேஜ். அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்த. இட்ஸ் லைக் டெட் எண்ட். ஸோ சின்ன ஊர் தான் இது. ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு பஸ் வரும். அந்த பஸ் வந்து அங்கே யூட்டர்ன் போட்டு ட்ராப் பண்ணிட்டு போவோம். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அது நான் லோக்கல்லாம் அந்த படுகாஜ் அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களா உள்ள வரதுக்கு? அப்படி இல்லை ப்ரோ. லைக் கேஎல் பீப்புள் இப்போ நம்ம தெரிஞ்சவங்க, ஸோ நாட் அ பிக் டீல். இப்போது கேஎல் பீப்புள் வந்தால் சும்மா வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இதுக்கு மேலே. படுகாசு மேலே இங்கே இருக்கிறவங்களாம் லோக்கலில் இருக்கிறவங்களாம் வந்துக்கலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் அந்த ரைடு வராங்க அவங்க வந்து கொஞ்சம் உள்ளே விட மாட்டாங்க டாஸ்க்கு. ஓகே ப்ரோ. இப்போ வர வழியில் மேலே ஒரு இடத்துல லெஃப்ட் இறங்கி இந்த இடத்துல ஒரு பெஸ்ட் பார்ட்னா இந்த சின்ன வில்லேஜ்க்கு ஒரு சின்ன லைப்ரரி கட்டியிருக்காங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்க்குறது தான் இந்த லைப்ரரி தான். ஜஸ்ட் 2 lakh rupees கட்டியிருக்காங்க. அண்ட் இட் வாஸ் டன் டூரிங் அவர் லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கும்போது 2 lakh rupees கட்டியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க 2003 கட்டியிருக்காங்க. இது இவ்வளோ சின்ன வில்லேஜ், ஜஸ்ட் ஒரு 10 houses 12 houses தான் இருக்கும். அதுக்கே வந்து ஒரு லைப்ரரி கட்டியிருக்காங்க. எவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ஸ் பாருங்கள். அண்ட் திஸ் த லாஸ்ட் வில்லேஜ்ன்றப்போ நினச்சி பாருங்கள், ரீச்சபிள் ஏரியாவே கிடையாது. ஸோ எதனா வேணும்னாக்கா வீல் ஹாவ் டு ஃபைண்ட் அவர் வே அண்ட் கோ அவுட். நமக்குலாம் நம்ம சிட்டிலாம் ஈஸியாக கிடச்சிரும். இவங்கெல்லாம் ஒரு வாட்டி வெளில போனால் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க போல இருக்குது. ஓ, நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கோயில் திருவிழா எதுக்குமே வரக்கூடாது. எதுக்குமே ஒன்ஸ் போயாச்சுன்னா போயாச்சு. இந்த கோடை தாண்டக்கூடாதுங்க. போனது அவ்வளோதான். படத்தில் காட்டுற மாதிரி தான். ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாது. எப்படி இப்போ நான் வரும்போது அந்த பேரிகேட் வச்சாங்க, அதே தான் அவங்களுக்கும் பேரிகேட்ஸை தாண்டி வரக்கூடாது. அவங்க அப்பா அம்மா வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும்னா அவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ அவங்க போய் பார்த்துட்டு வரலாம். போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை அப்பா அம்மாவும் எனக்கு பொண்ணு வேணாம், கஷ்டம்தான். இது படுகாஸ் மட்டும் தானே இல்லை வேறு ஏதாவது கம்யூனிட்டிக்குமா? இந்த இடம் ஃபுல்லாக படுகாஸ் தானே. ஓ, அந்த நடுவில் அங்கே ஒன்று சொன்னீங்கன்னா குறும்பை மேலே குறும்பை அவங்கெல்லாம் இங்கே கிடையாது. அவங்க செப்பரேட் ஏரியா தான் அவங்களுக்கு. இது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அந்த இது வரும்போது பார்த்துருப்பீங்க காமராஜ் நகர்னு சொல்லி. ஆமாம், காமராஜ் நகர் இருந்தது. அங்கே அந்த அர்ஜுனஸ் இருக்காங்க, அவங்க மட்டும். அவங்க பேர் அர்ஜுனாஸா? அர்ஜுனாஸ், அந்த சக்திலிங்க அது சொல்லுவாங்க, அர்ஜுனாஸ் செக்ட். ஓகே, அவங்களுக்கு அது. கிண்ணகுரை தாண்டி மேலே போனீங்கன்னா அந்த குருமர் இந்த காட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்போ தான் வெளியே வந்திருப்பாங்க இல்லையா. ஓகே, அவங்க குருமர் மேலே வீட்டில் பார்த்தோம். நம்ம அங்கே பார்த்தோமே அந்த சோலோ. அவங்க இருப்பாங்க. தோடா அவங்க தோடாஸ் எல்லாம் ஊட்டி சைடு இங்கே கிடையாது. படுகா தோடா வேற என்ன ஏதோ ஒன்று சொன்னார். இன்னொரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கும், இருளாஸ். அவங்க எங்க? அதான் முள்ளி. முள்ளி அதான் ஸ்னேக் பைட் அங்க போறீங்க. ஓகே ஓகே. ஆமா, இருளாஸ் ஃபேமஸ்ல ஸ்னேக் பைட் வைக்கிறதுக்கு. அப்படியே நான் கேட்டிருந்தேன் ஸ்னேக் பைட். ஆனா எங்க போவாங்கன்னா இங்க வந்து there is a mobile hospital that comes every Wednesday. ஸோ சப்போஸ் வேற ஏதாவது பிரச்சனைனா எங்கே போவாங்க அப்படின்னு நம்ம மஞ்சூர் தான் போகணும். அதையும் தாண்டி சப்போஸ் ஸ்னேக் பைட் அந்த மாதிரி சரி இது வரைக்கும் நடந்ததில்லை. பட் அப்படி நடந்தா they have to go to that கெத்தன்ற. அது வந்து அவங்க குடும்பத்துல வர அந்த பழக்கம், அந்த பாம்பு இது எடுக்கிறதுனா அந்த கடிச்ச இடத்துல அந்த ஒரு பெரிய ஒரு கல் மட்டும் வைப்பாங்க. they are experts in catching தெரியாது. அந்த கல் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அங்கே நிற்கும். அந்த விஷத்தை எடுத்தோன்னு அந்த கல்லை கீழே விழுந்துடும். அது சப்போஸ் எந்த இடத்துல கடிப்பட்டிருந்தாலும் அந்த கல் அப்படியே நிற்கும். பாம்பு ஒன்று எந்த இடத்துல கடிச்சிருந்தாலும் கல் அப்படியே நிற்கும். நம்ம அவங்க எப்படி படுக்க சொல்லலாம் அப்படி படுத்தேன்னா அந்த இடத்துல அப்படியே வச்சுருவாங்க. அந்த கல் விழுகாது. 5 நிமிஷம் அப்படியே தான் நிற்கும். அந்த விஷம் போனது இதில் விழுந்துடும். ஆமாம், நாங்கள் கடிப்பட்டு அங்கே தான் போவோம். பார்த்துருக்கீங்களா? அது சுற்றி காடு தானே, பாம்பு நிறைய இருக்கும். பாம்பு இப்போ இருக்குது, ஆனால் எங்களில் இது இப்போ என்னென்னா கொஞ்சம் மயில் இருக்குது அட்டியில். ஓ, இந்த மயில் வந்ததுனால பாம்பு நடமாட்டம் இப்போல்லாம் இல்லை. ஓ, மயில் கொத்திடுவோம். வரும்போதே ஒரு 4-5 மைல் பார்த்தோம். ஆமாம், இங்கே உள்ளே இருக்குது. இங்கே காலையிலையும் சாயங்காலம் வரும். ஒரு 8-10 மைல் இருக்குது. அதனால் அந்த இதில் அது நீங்கள் ஃபீட் பண்ணால் அப்படியே ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் இங்கே. அப்படியே ரிஷியை பற்றி சொல்லுவாங்க. ரிஷி இப்போ ஃபீல் பண்ண மக்கள் தெரிஞ்சாவில்ல.
ஆக்சுவலி இந்த படுகா கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. they have to get married to a local படுகா கேர்ள் ஒரு பாய் தான். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் லோக்கலைட்டு. அப்போ ரிஷி ஒரு ஃபீல் பண்ணான், நான் படுகா பிள்ளைங்க மட்டும்தான் சார் கட்ட முடியும் அப்படின்னு. ஸோ மீறி கட்டினாக்கா அந்த கோட்டுக்குள்ளே தாண்டி வர முடியாது. ஆமாம் சேர்த்து மாட்டாங்க. ஆமாம், நாட்டாம சொன்ன திருப்பு தான், யாரும் கோட்டு தாண்டி வரக்கூடாது, யாரும் தண்ணி கொடுக்கூடாது அவங்களுக்குட்டாங்க. ஸோ ஜோக்கா சொன்னாலும் பட் ஸ்ட்ரிக்ட். ரோடு இதோட முடியுது. அவங்க வீடு கட்டினாங்கன்னா சப்போஸ் அவங்க வெளில போயிடுவாங்க. இப்படிதான் உள்ளேருந்து தான் கொஞ்சம் இந்த ஏரியாஸுக்கு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி லைக் இந்த படுகா கம்யூனிட்டியில் தான் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. ரொம்ப ஒரு க்ளோஸ் நெட்டட் ஃபேமிலி தான் மோஸ்ட்டாக இருக்காங்க இங்கே எல்லாருமே. ஸோ ஜஸ்ட் டாக்கிங் நம்ம ரிஷி வந்து படுகா தான். ஸோ இவர் லைக் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு தான், நான் படுகா பொண்ணு மட்டும் தான் ப்ரோ கட்ட முடியும், என்னால் வெளில வேறு எந்த பொண்ணுங்களையும் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். பிகாஸ் தேர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். லைக் நீங்கள் இப்போ படுகா வரதுக்கு இங்கே ஒரு பாய் ஆர்கள்னால் படுகா பாய் ஆர்கள் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது தவிர நீங்கள் வெளில யாரையா கல்யாணம் பண்ணிங்கன்னா அதர் கம்யூனிட்டி பீப்புள் தே வில் நாட் அலவ் யூ இன்சைட் த வில்லேஜ். தேர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். அதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னாக ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி அன் இன்ஃபர்மேஷன் ஃபார் மீ. பிகாஸ் அந்த ரிஷியோட ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் அது சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதான் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் அபவுட் இட். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு குவிக் ஸ்டாப் தான். நாங்கள் சும்மா லாஸ்ட் வில்லேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து ஒரு 2-3 பஸ் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை மட்டும்தான் அந்த பஸ் வரும். லைக் மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஒன்று, அதுதான் வந்துட்டு போகிறாங்க. அண்ட் மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் டீ எஸ்டேட்ஸ். லைக் ஒரு 2-3 ஏக்கர்ஸில் வந்து டீ எஸ்டேட்டில் ஃபார்மிங் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிட்டோம். அப்படியே ஆஃப் சீசன்ஸில் வந்து மற்ற எஸ்டேட்லேயும் போய் ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஆர் மேக்கிங் தேர் லிவிங் ஹியர். அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடமே க்ளீனாக இருக்குது. வெரி வெல் மெயின்டைன் அண்ட் கலர்ஃபுல்லாக அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை ஒருத்தர் வந்து நான் பேசிட்டு போச்சு, சென்னையில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சென்னையில் ஒர்க் பண்ணி கான்ட்ராக்ட் பீரியட் முடிச்சு அதுக்கப்புறம் ஊருக்கே வந்து திருப்பி வைங்க அப்படின்னா. அதே போல் ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பிளேஸ். இதெல்லாம் சின்ன வில்லேஜ் தான். ஸோ குயிக்காக பார்த்துட்டு யூஆர் லிவிங் வில் கோ டு நெக்ஸ்ட் சைட் நோ. ஓகே, ஸோ ஊட்டிஸ் லாஸ்ட் வில்லேஜ் இருசிகை, அந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போது. ஸோ வி ஆர் ஹெடிங் டு த நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட். ஸோ ஸ்லோவாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். முன்னாடி நான் பின்னாடி ரிஷி எல்லாரையும் கைட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டுருக்காப்புல. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு படுகா கம்யூனிட்டியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு தெரியல. பிகாஸ் அவங்களாம் வந்து யூஎஸ் செட்டில் ஆகி ரொம்ப வருஷமாக ஆகுது. பட் குவைட் ஷாக்கிங் தட் அந்த படுகா கம்யூனிட்டினா அங்கே மட்டும்தான் பொண்ணு எடுக்க முடியும், பையன் எடுக்க முடியுன்றது வந்து லைக் ரிஷி தான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாரான். அவன் சொன்ன விதத்தை ரெக்கார்ட் பண்ண முடியல. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எக்ஸ்பிரஷன். எனக்கு என்னால் வேறு பிள்ளைகளை பார்க்க முடியாது ப்ரோ அப்படின்னா. ஓ மை காட். பட் நம்ம அவ்வளோ ஃபன்னாக பேசுகிறோம் பார்க்குறோம். பட் அவ்வளோ ஒரு க்ளோஸ் நெட்டட் ஃபேமிலியாக தே ஆர் வெரி வெரி கன்சர்வேட்டிவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம நின்றுட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து ஒரு இடம் கூட வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட்ஸ் படுகா கம்யூனிட்டியில் இருக்கீங்க, அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியும். அது கூட ப்ரொவைடட் அங்கே ஆல்ரெடி ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா கூட அவுட் சைடருக்கு விற்க முடியாது அந்த உள்ளே இருக்க இடத்த. அது தாண்டி அந்த கோர்ட்டுக்கு ஐ மீன் லைக் நம்ம அந்த வந்தோம் இல்லையா, பேரிகேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது தாண்டி இருக்க இடத்த மட்டும்தான் அவங்களால விற்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு. தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் யார்கிட்ட எதோ விற்கணும். எதுக்குன்னா மெயின் திங் வந்து தே வாண்ட் டு மெயின்டைன் தட் ஏரியா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வராங்க, அவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணும், அது ப்ராப்பராக செட் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் டு ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இது உங்கள் ஃபேமிலி மட்டும் எல்லோரும் வருவாங்க? எல்லோரும் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரில லைக் இப்போ இந்த ஊரில் வந்து பிறந்த கேர்ள்ஸ் வந்து யார் ஊருக்கு கல்யாணம் போயிருப்பாங்க. ஆமாம். ஸோ அவங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி அவங்களாம் கூட, ஏன்னா அவங்களுக்கு இந்த பிறந்த ஊர் ஆமாம் டச்சு விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஓகே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கெட்டு பேண்டெல்லாம் வரும், ஜாலியாக இருக்கு. அவங்க பின்னாடி இங்கே ஒரு வியூ இருக்கு. ஓ வில் கோ. ஓகே, இதுதான் ரிஷியோட ஊரா. ஸோ இங்கே ஏதோ ஃபேமிலி கெட் டுகெதர், வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம், எல்லாரையும் காட்டுறேன். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஊரில் இருக்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வெளியூர் போயிருப்பாங்களே, அவங்களாம் கூப்பிட்டு வந்து ஏதோ ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களாம். ஸோ இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, வாங்க எப்படியும் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ we're gonna go see that. ஸோ ரிஷி இஸ் லைக் சூப்பர் என்து, நைஸ் கை. அவர் தான் நமக்கு எல்லாம் சுற்றி காட்டிகிட்ருக்காரு.
என்னாச்சு? வண்டி சாவி ம். வாவ், அப்படியே இருக்கலாமா? அப்படியே வந்துடு. ஷூர். ஓகே, இந்த வியூவை பார்க்குறது தான் இங்கே வரும். நீங்கள் வந்த வழி தான் ப்ரோ. ஓ, இப்போ நம்ம அந்த வழியில் தான் வந்தோமா? ஓகே. அந்த ரூட் அங்கே தெரியுது பாருங்க. இந்த ஃபுல்லாக யானை இது போடும். ஸோ வளைச்சி 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 அப்படி தான் வந்துருக்கோம். வாவ். லீல் ஹெல்மெட் கொடுங்க. ஹெல்மெட்டோ ஏதோ ஒன்று. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து இந்த வியூவை பார்க்குறவங்களுக்குலாம் ஈஸியாக அந்த வியூ இருக்குது. அவங்க வந்து டோர் அந்த இது ஞாபகம் இருக்கா? ஆரி கேட்டி உள்ள போயிட்டு ட்ரெடிஷ்னல் எங்கே வந்துச்சு? என்ன டீனுக்கு வந்துருச்சு அப்படியே கையில் ஆ, தட்ஸ் ஓகே. இன்னும் காஃபி தருவாங்க, டீ காஃபி எல்லாம் தருவாங்க. அது வேற லெவலில் இருக்கும். எனக்கு இது பார்த்த உடனே லேல அந்த காட்டா லூப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? எங்கே ஆமாம், அந்த ஃபுல்லாக இருக்கும், அந்த மண் மாதிரி இருக்கும், அது மட்டும் பிளாக் அழகாக தெரியும். அந்த பெண்ணில் கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தர் விடுவான் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா. அந்த செட்டில் நாங்கள் 2 பேரும் விழல, மற்றவங்க எல்லாம் விழுந்து. அப்படியா? அது கண்ட்ரோலே பண்ண முடியாது நம்ம வண்டியை, நம்ம ஸ்லோவாக போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. இது ஈவினிங்காக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். வாவ், கால்ஸ் ஃபார் பேன் ஷாட்டா? நீங்கள் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். நான் எடுத்துனேன் அப்பயே. நைட்ல இங்க உட்காந்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மொக்கில அண்ணன் கெல்ச்சா கீழே அங்க கீழே இங்க ப்ரோ வந்திருக்கீங்க மேல மஞ்சூருக்கு. மஞ்சூருக்கு தான் ஏறி வந்துருக்கு. ஆமா, இதுதான் ஏறி வந்திருக்கீங்க ப்ரோ. அங்க மஞ்சூர் இது அப்படியே அந்த கலட்டி ரோடு மாதிரி ஏறுதுல. நம்ம ஏறறோம்ல அப்படியே சைடு சர்சதி அந்த நாக்கு சொன்ன கலட்டி ரோடு ஏறுற மாதிரி ஏறுது. ஆர்டின் வெல்ல ஃபுல்லா அந்த 43 ஆல்டிடியூட் தான். மஞ்சூர் இதுவும் சேம் எலிவேஷன் ஹைட் இல்ல ப்ரோ, இது இந்த ஊர் வந்து இங்க இருந்து இந்த ஹைட். ஓகே. இன்னும் மேல இதுக்கு மேலயும் மலை இருக்குல்ல, இதுக்கு அஞ்சு அந்த மலையில போனா அங்க வீடு இருக்கு. அங்கலாம் வீடு இல்ல. இதுதான் லாஸ்ட் ஊர். இந்த சைடு அது லாஸ்ட் ஊர். நீலகிரி லாஸ்ட் ஊர். இதுல இங்க இதுதான் லாஸ்ட். சோ கிணகரை தாண்டி தான் நீங்க அந்த லாஸ்ட் அந்த ஊருக்கு போவீங்க, அந்த ஏரியாசி கே. ஆமா. ஓ, இதுதான் ஏறணும். ஸோ எபிசோட் 1 பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபாரஸ்ட் ரூட் வழியாக வந்தோம் இல்லையா, ஃபுல்லாக ஆள் நடமாட்டமே நம்ம பைசன்லாம் பார்த்தோம் இல்லையா, அது அந்த ரூட் தான். அது வழியாக வந்து நம்ம ஃபுல்லாக ஏறி வந்தோம். அப்படியே மேலே ஏறி தான் நம்ம அது வந்தோம். அங்கே பார்க்குறது மஞ்சூர். நம்ம இப்போ அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த மலையிலேருந்து இப்போ இந்த மலைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து ரிட்டன் ப்ராப்ளி அதே ரூட்டில் போகுமான்னு தெரியாது. மோஸ்ட்டாக வில் டேக் த குன்னூர் ரூட் ஐ கெஸ். ஏன்னா வரும்போது ரூட் பண்ணிட்டோம், போகும்போது வேறு ரூட் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வி மைட் சேஞ்ச் இட். ஸோ லெட்ஸ் அது ஒன்றும் பிளான் பண்ணல. ப்ராப்ளி இன்றைக்கி நைட் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது வியூ. ஸோ இந்த வியூவை பார்க்குறதா வந்தீங்க. பார்த்தேன், அப்படியே ஓரம் கட்டிட்டு